ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பீஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சாமந்தி பூ தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம கூடவே இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு வரும். எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் சாமந்தி பூ தோட்டம் இருக்குது. அங்கே போகலாம் வாங்க. இப்போ நான் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஏற்காட்டோட அடிவாரம்னு கூட சொல்லலாம். இந்த வருஷம் மழை அதிகமாக பெஞ்சதுனால ஏற்காட்டு மலையிலேருந்து வர தண்ணி எல்லாமே இங்கே தான் வரும். அதனால் இந்த வருஷம் தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. அதனால தான் அதிகமாக நெல் நடவு செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாததுனால யாரும் நெல் நடவு செய்யலை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பார்க்குற இடமெல்லாம் நெல்லாவே இருக்குது. இந்த தோட்டத்தில் பாருங்கள், மஞ்சள் போட்டிருக்காங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஏற்காடு அடிவாரங்கிறதுனால நல்லா பசுமையாக நல்லா சில்லுன்னு இருக்கும். எங்கள் சேனலில் ஏற்காடு வீடியோ முன்னாடியே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டிருக்காங்க. பாருங்கள், நடுவில் குச்சி நட்டு இந்த செடியை தூக்கி கட்டியிருக்காங்க. அப்போ தான் தக்காளி அழுகி போகாமல் நல்லா இருக்கும். செடியை கீழே படுத்த மாதிரியே விட்டுட்டா தக்காளி கண்டிப்பாக மண்ணில் படும். இந்த மண்ணில் படுற இடம் மட்டும் கண்டிப்பாக கெட்டு போயிடும். அதனால தான் இப்படி தூக்கி கட்டியிருக்காங்க. இப்போ நாம சாமந்தி பூ தோட்டத்துக்கு வந்தாச்சு. இது எல்லோ கலர் சாமந்தி. பார்க்கவே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இந்த செடியை 1.5 அடிக்கு 1 இல்லைன்னா 2 அடிக்கு 1ன்னு தான் வைப்பாங்க. அதுக்கான ஸ்பேஸ் இருந்தால் தான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அதிகமாக பூ வைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே செடியில் 20லேருந்து 30 பூ வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். பாருங்க, முக்கெல்லாம் நிறையா இருக்குது. பூ பார்க்கவே அழகாக இருக்குது.
தண்ணி வரும்ல, அந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா 2 ஓரமும் வெங்காயம் ஊனியிருக்காங்க. சாமந்தி பூ செடிக்கு நடுவுலையே மிளகாய் செடியும் வச்சுருக்காங்க. இது பாருங்க வெள்ளை சாமந்தி. இந்த செடி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 மாதம் விட்டு வச்சுருக்காங்க. அதாவது அது ஜூன் ஜூலையில் வச்சுருக்காங்க, இது ஆகஸ்ட் செப்டம்பரில் வச்சுருக்காங்க. இப்படி மாற்றி வைக்கும்போது தான் ஆயுத பூஜை, தீபாவளி, பொங்கல் எல்லாத்துக்கும் பூ வர மாதிரி கரெக்டாக பேலன்ஸ் ஆயிரும். இந்த செடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் பூ வர ஆரம்பிக்குது. இப்படி செடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு 6 மாதம் பூ இருந்துக்கிட்டே இருக்கும். இது பாருங்க ரெட் கலர் சாமந்தி. பாருங்க ரெட் கலர் சாமந்தி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இதுலேயும் பாருங்க நடுவில் மிளகாய் செடி வச்சுருக்காங்க. ரெட் கலர் சாமந்தி செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலேயே 50 பூ குறையில்லாமல் இருக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.